அத்தியாயம் ஹூத். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 123. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா. கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு ثم فصلت من لدن حكيم خبير ألا تعبدوا إلا الله إنني لكم منه نذير وبشير وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤت كل ذي فضل فضله وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير إلى الله مرجعكم وهو على كل شيء قدير ألا إنهم يثنون صدورهم ليستخفوا منه ألا حين يستغشون ثيابهم يعلم ما يسرون وما يعلنون إنه عليم بذات الصدور. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் ரா. வேத கட்டளையாகும் இது. அனைத்தையும் அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹுவின் தரப்பிலிருந்து இதனுடைய வசனங்கள் உறுதியான முறையிலும் விரிவாகவும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டளை இதுதான்: அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள். திண்ணமாக நான் அவன் சார்பில் உங்களை எச்சரிக்கை செய்பவனாகவும் உங்களுக்கு நற்செய்தி கூறுபவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புங்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அழகான வாழ்வாதாரங்களை வழங்கி இன்புறச் செய்வான். மேலும் சிறப்புக்குரியவர் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிறப்புக்கேற்ப தன் அருளை வழங்குவான். நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் திகிலூட்டக்கூடிய ஒரு மாபெரும் நாளின் வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அல்லாஹுவிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது. மேலும் அவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். பாருங்கள், அவருடைய பார்வையை விட்டு மறைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் தங்களுடைய நெஞ்சங்களை திருப்பிக் கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் ஆடைகளால் தங்களை மூடி மறைத்துக் கொண்ட போதிலும் அவர்களின் ரகசியங்களையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிகின்றான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களையும் நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான். وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. وهو الذي خلق السماوات والأرض في 6 أيام وكان عرشه على الماء ليبلوكم أيكم أحسن عملا ولئن قلت إنكم مبعوثون من بعد الموت ليقولن الذين كفروا إن هذا إلا سحر مبين وَلَئِنْ أَخَّرْنَا عَنْهُمُ الْعَذَابَ إِلَى أُمَّةٍ مَّعْدُودَةٍ لَّيَقُولُنَّ مَا يَحْبِسُهُ أَلَا يَوْمَ يَأْتِيهِمْ لَيْسَ مَصْرُوفًا عَنْهُمْ وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. மேலும் அது வசிக்கும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் அவன் நன்கறிகின்றான். அனைத்தும் ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அதற்கு முன்னர் அவனுடைய அரிஷ் நீரின் மீது இருந்தது. எதற்காகவெனில் உங்களில் யார் நற்செயல் புரியக்கூடியவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இப்போது நபியே, நீர் மக்களிடம் நீங்கள் மரணமடைந்த பின் திண்ணமாக எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினால்
இறை நிராகரிப்பாளர்கள் உடனே கூறுவார்கள், இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் அவர்களுடைய தண்டனையை தாமதப்படுத்தினால் அதனை தடுத்து வைத்திருப்பது எது என்று கேட்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அத்தண்டனை அவர்களிடம் வந்துவிடும் நாளில் அவர்களை விட்டு அதனை யாராலும் தடுத்துவிட முடியாது. மேலும் எதனை அவர்கள் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். وَلَئِنْ أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً ثُمَّ نَزَعْنَاهَا مِنْهُ إِنَّهُ لَيَئُوسٌ كَفُورٌ وَلَئِنْ أَذَقْنَاهُ نَعْمَاءَ بَعْدَ ضَرَّاءَ مَسَّتْهُ لَيَقُولَنَّ ذَهَبَ السَّيِّئَاتُ عَنِّي إِنَّهُ لَفَرِحٌ فَخُورٌ إِلَّا الَّذِينَ صَبَرُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أُولَئِكَ لَهُم مَّغْفِرَةٌ وَأَجْرٌ كَبِيرٌ فَلَعَلَّكَ تَارِكٌ بَعْضَ مَا يُوحَىٰ إِلَيْكَ وَضَائِقٌ بِهِ صَدْرُكَ أَن يَقُولُوا لَوْلَا أُنزِلَ عَلَيْهِ كَنزٌ أَوْ جَاءَ مَعَهُ مَلَكٌ إِنَّمَا أَنتَ نَذِيرٌ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ أَمْ يَقُولُونَ افْتَرَاهُ قُلْ فَأْتُوا بِعَشْرِ سُوَرٍ مِثْلِهِ مُفْتَرَيَاتٍ وَادْعُوا مَنِ اسْتَطَعْتُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكُمْ فَاعْلَمُوا أَنَّمَا أُنزِلَ بِعِلْمِ اللَّهِ وَأَن لَّا إِلَٰهَ إِلَّا هُوَ فَهَلْ أَنتُم مُّسْلِمُونَ மேலும் மனிதனுக்கு எப்போதேனும் நாம் நமது அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அவனிடமிருந்து பறித்துக் கொண்டால் திண்ணமாக அவன் நிராசையடைந்து விடுகின்றான். மேலும் நன்றி கெட்டவன் ஆகிவிடுகின்றான். மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு அவனுக்கு நாம் அருளை வழங்கி இன்புறச் செய்தால் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன என்று கூறுகின்றான். பிறகு பூரிப்பில் திளைத்தவனாகவும் அகந்தை கொண்டவனாகவும் ஆகிவிடுகின்றான். ஆனால் பொறுமையை மேற்கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள்தாம் இத்தகைய குறைபாடு இல்லாதவர்கள். அவர்களுக்குத்தான் மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன. நபியே, வஹியின் மூலம் உமக்கு அறிவிக்கப்படுகின்றவற்றில் சிலவற்றை நீர் எடுத்துரைக்காமல் விட்டுவிடுவது கூடாது. மேலும் ஏதேனும் செல்வக் கருவூலம் இவருக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா, அல்லது இவருடன் யாரேனும் வானவர் வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் இவர்கள் கூறுவதால் உமது நெஞ்சம் சஞ்சலமடைவதும் கூடாது. நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். அதற்குப் பிறகு அனைத்திற்கும் பொறுப்பேற்பவனாக அல்லாஹ் இருக்கின்றான். இவர்தான் இவ்வேதத்தை புனைந்து கூறுகிறார் என்று இவர்கள் வாதிடுகின்றார்களா? நீர் கூறும், அவ்வாறாயின் இது போன்ற 10 அத்தியாயங்களை நீங்கள் இயற்றிக் கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை தவிர யார் யார் உங்கள் கடவுள்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் முடிந்தால் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கடவுள்களாக கருதுவதில் நீங்கள் உண்மையானவர்களாயின், ஆனால் அவர்கள் உங்கள் உதவிக்கு வரவில்லை என்றால் இது அல்லாஹ்வின் ஞானத்தை கொண்டே இறக்கியருளப்பட்டிருக்கின்றது என்பதையும், மேலும் அவனைத் தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இனியாவது நீங்கள் இந்த சத்தியத்திற்கு முற்றிலும் அடிபணிவீர்களா? من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون أفمن كان على بينة من ربه ويتلوه شاهد منه ومن قبله كتاب موسى إماما ورحمة أولئك يؤمنون به ومن يكفر به من الأحزاب فالنار موعده فلا تك في مرية منه إنه الحق من ربك ولكن أكثر الناس لا يؤمنون. எவர்கள் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் நாடுகின்றார்களோ அவர்களுக்கு
அவர்களின் செயல்களுக்கேற்ற கூலியை இங்கே நாம் அளித்து விடுகின்றோம். அதில் அவர்களுக்கு எவ்வித குறைபாடும் செய்யப்பட மாட்டாது. ஆனால் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறொன்றும் இருக்காது. மேலும் அவர்கள் இவ்வுலகில் உருவாக்கியவை அனைத்தும் அடியோடு அழிந்து போய்விட்டன என்பதும் அவர்கள் செய்து வந்தவை யாவும் வீணானவை என்பதும் அங்கு அவர்களுக்கு புரிந்துவிடும். ஒருவர் தன் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கும் போது மேலும் அதன் பிறகு அதற்கு வலுவூட்டும் வண்ணம் வேறொரு சான்றும் தொடர்ந்து இறைவனிடமிருந்து வந்துள்ள போது, அத்துடன் இதற்கு முன்பே மூசாவின் வேதம் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும் வந்திருக்கும் போது பிற உலகாதாயவாதிகளைப் போன்று இவரும் இதனை மறுக்க முடியுமா? இத்தகையோர் இதன் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வார்கள். மேலும் மனித சமூகங்களைச் சேர்ந்த எவரேனும் இதனை மறுத்தால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாகும். எனவே நபியே, நீர் இதை பற்றி எவ்வித ஐயமும் கொள்ள வேண்டாம். திண்ணமாக இது உம் இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أُولَئِكَ يُعْرَضُونَ عَلَى رَبِّهِمْ وَيَقُولُ الْأَشْهَادُ هَؤُلَاءِ الَّذِينَ كَذَبُوا عَلَى رَبِّهِمْ أَلَا لَعْنَةُ اللَّهِ عَلَى الظَّالِمِينَ الَّذِينَ يَصُدُّونَ عَن سَبِيلِ اللَّهِ وَيَبْغُونَهَا عِوَجًا وَهُمْ بِالْآخِرَةِ هُمْ كَافِرُونَ أُولَئِكَ لَمْ يَكُونُوا مُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَمَا كَانَ لَهُم مِّن دُونِ اللَّهِ مِنْ أَوْلِيَاءَ يُضَاعَفُ لَهُمُ الْعَذَابُ مَا كَانُوا يَسْتَطِيعُونَ السَّمْعَ وَمَا كَانُوا يُبْصِرُونَ أُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ وَضَلَّ عَنْهُم مَّا كَانُوا يَفْتَرُونَ لَا جَرَمَ أَنَّهُمْ فِي الْآخِرَةِ هُمُ الْأَخْسَرُونَ إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَأَخْبَتُوا إِلَى رَبِّهِمْ أُولَئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ هُمْ فِيهَا خَالِدُونَ مَثَلُ الْفَرِيقَيْنِ كَالْأَعْمَى وَالْأَصَمِّ وَالْبَصِيرِ وَالسَّمِيعِ هَلْ يَسْتَوِيَانِ مَثَلًا أَفَلَا تَذَكَّرُونَ அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவர்களை விட கொடிய அக்கிரமக்காரர்கள் யார்? இத்தகையோர் தம் இறைவனின் திருமுன் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது சாட்சியாளர்கள், இவர்கள்தாம் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள் என்று கூறுவார்கள். எச்சரிக்கை, இத்தகைய அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். இந்த அக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கின்றார்கள். அதனை கோணலாக்க விரும்புகின்றார்கள். மேலும் மறுமையை மறுக்கின்றார்கள். இப்புவியில் அல்லாஹுவை இயலாமையிலாக்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. மேலும் அல்லாஹுவுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இருக்கவில்லை. இப்போது இவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிக்கப்படும். இவர்களால் எதையும் செவியுறவும் முடியவில்லை, எதுவும் இவர்களுக்கு புலப்படவும் இல்லை. இவர்கள் தமக்குத்தாமே இழப்பினை ஏற்படுத்திக் கொண்டவர்களாவர். மேலும் இவர்கள் தாமாக ஏற்படுத்திக் கொண்டிருந்த அனைத்தும் இவர்களை விட்டு மறைந்துவிடும். மறுமையில் இவர்கள்தாம் மற்றவர்களை விட அதிக இழப்புக்குரியவர்களாயிருப்பார்கள் என்பதில் ஐயமே இல்லை. திண்ணமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தம் இறைவனுக்கே உரித்தானவர்களாகி விடுகின்றார்களோ அவர்கள்தான் சுவனவாசிகள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இவ்விரு வகையினரின் உவமை இரு மனிதர்களைப் போன்றுள்ளது. ஒருவன் குருடனாகவும் செவிடனாகவும் இருக்கின்றான், மற்றொருவன் பார்வையுடையவனாகவும் செவியுறுபவனாகவும் இருக்கின்றான். இவ்விருவரும் சமமானவராய் ஆக முடியுமா? இந்த உவமையின் மூலம் நீங்கள் எந்த ஒரு படிப்பினையும் பெறுவதில்லையா? وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ إِنِّي لَكُمْ نَذِيرٌ مُبِينٌ أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ إِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ أَلِيمٍ فَقَالَ الْمَلَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَوْمِهِ مَا نَرَاكَ إِلَّا بَشَرًا مِثْلَنَا وَمَا نَرَاكَ اتَّبَعَكَ إِلَّا الَّذِينَ هُمْ أَرَاذِلُنَا بَادِيَ الرَّأْيِ
وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني رحمة من عنده فعميت عليكم أنلزمكموها وأنتم لها كارهون ويا قوم لا أسألكم عليه مالا إن أجري إلا على الله وما أنا بطارد الذين آمنوا إنهم ملاقو ربهم ولكني أراكم قوما تجهلون. திண்ணமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் தூதராக அனுப்பினோம். அப்போதும் மக்களின் நிலைமை இவ்வாறே இருந்தது. நூஹ் கூறினார், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். இல்லையானால் துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். அவருடைய அறிவுரையை ஏற்க மறுத்த அவருடைய சமுதாய தலைவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பார்வையில் நீர் எங்களைப் போன்ற ஒரு மனிதரே அன்றி வேறல்லர். மேலும் எங்களிடையே யார் மிகவும் இழிவானவர்களோ அவர்கள் மட்டுமே சிந்திக்காமல் உம்மை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். ஆக எங்களை விட எவ்வித சிறப்பும் உமக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையில் உங்களை பொய்யர்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு நூஹ் கூறினார், என் சமுதாயத்தினரே, கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றுள்ளேன். மேலும் அவன் தனது தனிப்பட்ட அருளையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் அது உங்கள் பார்வைக்கு புலப்படுவதில்லை. நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதுமில்லை எனில் நாம் அதனை வலிந்து உங்கள் மீது திணிக்க முடியுமா? மேலும் என் சமுதாயத்தினரே, இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பொருளும் கேட்கவில்லை. என்னுடைய கூலியோ அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. மேலும் எவர்கள் எனது பேச்சை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் விரட்டுபவன் அல்லன். திண்ணமாக அவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க இருக்கின்றார்கள். ஆனால் நான் உங்களை அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் சமுதாயத்தினராய் பார்க்கின்றேன். وَيَا قَوْمِ مَنْ يَنْصُرُنِي مِنَ اللَّهِ إِنْ طَرَدتُّهُمْ أَفَلَا تَذَكَّرُونَ وَلَا أَقُولُ لَكُمْ عِنْدِي خَزَائِنُ اللَّهِ وَلَا أَعْلَمُ الْغَيْبَ وَلَا أَقُولُ إِنِّي مَلَكٌ وَلَا أَقُولُ لِلَّذِينَ تَزْدَرِي أَعْيُنُكُمْ لَنْ يُؤْتِيَهُمُ اللَّهُ خَيْرًا الله أعلم بما في أنفسهم إني إذا لمن الظالمين. قالوا يا نوح قد جادلتنا فأكثرت جدالنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. قال إنما يأتيكم به الله إن شاء وما أنتم بمعجزين ولا ينفعكم نصحي إن أردت أن أنصح لكم إن كان الله يريد أن يغويكم هو ربكم وإليه ترجعون. أم يقولون افتراه قل إن افتريته فعلي إجرامي وأنا بريء مما تجرمون. மேலும் என் சமுதாயத்தினரே, நான் இவர்களை விரட்டிவிட்டால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் நான் மறைவானவற்றை அறிபவன் என்றும் உங்களிடம் கூறவில்லை. நான் ஒரு வானவர் என்றும் வாதிடவில்லை. மேலும் எவர்களை உங்கள் கண்கள் இழிந்தவர்களாய் காண்கின்றனவோ அவர்களை குறித்து அல்லாஹ் எந்த நன்மையையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை என்றும் நான் கூற மாட்டேன். அவர்களின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹுதான் நன்கறிகின்றான். அவ்வாறு கூறினால் திண்ணமாக நான் அக்கிரமக்காரனாகி விடுவேன். இறுதியில் அவர்கள், நூஹே, நீர் எங்களிடம் தர்க்கம் புரிந்து விட்டீர், அதுவும் அளவுக்கதிகமாக தர்க்கம் செய்து விட்டீர். நீர் உண்மையாளராயின் எந்த வேதனையை பற்றி எங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றீரோ அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக நூஹ் கூறினார், அல்லாஹ் நாடினால் அவனே அதனை உங்களிடம் கொண்டு வருவான். அது வந்துவிட்டால் அதனை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு நீங்கள் வலிமையுடையவர்கள் அல்லர்.
உங்களை வழிகேட்டில் ஆழ்த்திட வேண்டுமென்று அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களின் நன்மைக்காக நான் எது கூறினாலும் அது உங்களுக்கு எவ்வித பலனையும் அளித்திட மாட்டாது. அவன்தான் உங்கள் இறைவன். அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். இதனை இவரே சுயமாக புனைந்துள்ளார் என்று நபியே இவர்கள் கூறுகின்றார்களா? நீர் கூறும், நானே இதனை சுயமாக புனைந்திருந்தால் நான் செய்த அந்த குற்றத்திற்கு நானே பொறுப்பாளி ஆவேன். ஆனால் நீங்கள் செய்யும் குற்றங்களுக்கு நான் பொறுப்பாளி அல்லன். وَأُوحِيَ إِلَى نُوحٍ أَنَّهُ لَن يُؤْمِنَ مِن قَوْمِكَ إِلَّا مَن قَدْ آمَنَ فَلَا تَبْتَئِسْ بِمَا كَانُوا يَفْعَلُونَ وَاصْنَعِ الْفُلْكَ بِأَعْيُنِنَا وَوَحْيِنَا وَلَا تُخَاطِبْنِي فِي الَّذِينَ ظَلَمُوا إِنَّهُم مُّغْرَقُونَ وَيَصْنَعُ الْفُلْكَ وَكُلَّمَا مَرَّ عَلَيْهِ مَلَأٌ مِّن قَوْمِهِ سَخِرُوا مِنْهُ قَالَ إِن تَسْخَرُوا مِنَّا فَإِنَّا نَسْخَرُ مِنكُمْ كَمَا تَسْخَرُونَ فَسَوْفَ تَعْلَمُونَ مَن يَأْتِيهِ عَذَابٌ يُخْزِيهِ وَيَحِلُّ عَلَيْهِ عَذَابٌ مُّقِيمٌ حَتَّى إِذَا جَاءَ أَمْرُنَا وَفَارَتِ النُّورُ قُلْ نَحْمِلْ فِيهَا مِن كُلٍّ زَوْجَيْنِ اثْنَيْنِ وَأَهْلَكَ إِلَّا مَن سَبَقَ عَلَيْهِ الْقَوْلُ وَمَنْ آمَنَ وَمَا آمَنَ مَعَهُ إِلَّا قَلِيلٌ وَقَالَ ارْكَبُوا فِيهَا بِسْمِ اللَّهِ مَجْرَاهَا وَمُرْسَاهَا إِنَّ رَبِّي لَغَفُورٌ رَّحِيمٌ. மேலும் நூகுக்கு இவ்வாறு வஹி அனுப்பப்பட்டது. உம்முடைய சமுதாயத்தினரில் எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர இனி வேறெவரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. எனவே அவர்களின் தவறான செயல்களுக்காக நீர் துயரப்பட வேண்டாம். மேலும் நமது கண்காணிப்பில் நம் கட்டளைக்கேற்ப ஒரு கப்பலை கட்டத் தொடங்குவீராக. மேலும் அநீதி இழைத்தவர்களுக்காக என்னிடம் பரிந்துரை செய்யாதீர். அவர்கள் அனைவரும் மூழ்கடிக்கப்படுபவர்களே ஆவர். நூஹு கப்பலை கட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய சமுதாய தலைவர்களில் எவரேனும் அவரை கடந்து செல்லும் போதெல்லாம் அவரை ஏளனம் செய்தனர். அதற்கு அவர் கூறினார், நீங்கள் எங்களை பார்த்து ஏளனமாய் சிரிக்கின்றீர்கள் எனில் நீங்கள் சிரிப்பது போன்று நாங்களும் உங்களை குறித்து சிரித்துக் கொண்டிருக்கிறோம். இழிவுபடுத்தக்கூடிய வேதனைக்கு யார் ஆளாகப் போகின்றார் என்பதையும் தடுத்து நிறுத்த முடியாத வேதனை யார் மீது இறங்கப் போகின்றது என்பதையும் வெகு விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறுதியில் நம்முடைய கட்டளை வந்துவிட்டது. மேலும் அந்த உலை அடுப்பு பொங்கியது. அப்போது நாம் கூறினோம், எல்லா வகையான பிராணிகளிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை இக்கப்பலில் ஏற்றிக்கொள்வீராக. உம்முடைய குடும்பத்தினரையும் யாரை குறித்து முன்னரே கூறப்பட்டு விட்டதோ அவர்களைத் தவிர அதில் ஏற்றிக்கொள்வீராக. மேலும் யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்களையும் ஏற்றிக்கொள்வீராக. மேலும் நூஹுடன் இறை நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் குறைவாகவே இருந்தார்கள். மேலும் நூஹு கூறினார், இதில் ஏறிக்கொள்ளுங்கள். இது செல்வதும் நிலை கொள்வதும் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டே ஆகும். திண்ணமாக என் அதிபதி பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا ولا تكن مع الكافرين قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم وحال بينهما الموج فكان من المغرقين وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل بعدا للقوم الظالمين ونادى نوح ربه فقال رب إن ابني من أهلي وإن وعدك الحق وأنت أحكم الحاكمين قال يا نوح إنه ليس من أهلك إنه عمل غير صالح فلا تسألن ما ليس لك به علم إني أعظك أن تكون من الجاهلين قال رب إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين
قيل يا نوح اهبط بسلام منا وبركات عليك وعلى ممن معك وأمم سنمتعهم ثم يمسهم منا عذاب أليم تلك من أنباء الغيب نوحيها إليك ما كنت تعلمها أنت ولا قومك من قبل هذا فاصبر إن العاقبة للمتقين. அக்கப்பல் அவர்களை சுமந்து சென்று கொண்டிருந்தது. அலைகள் ஒவ்வொன்றும் மலைபோல் உயர்ந்து கொண்டிருந்தன. நூகுடைய மகன் தொலைவில் இருந்தான். அவர் தம் மகனை கூவி அழைத்து கூறினார், என் அன்பு மகனே, எங்களோடு நீயும் ஏறிக்கொள், நிராகரிப்பாளர்களுடன் இருக்காதே. அதற்கு அவன் பதிலளித்தான், நான் இப்போதே ஒரு மலையின் மீது ஏறிக்கொள்கின்றேன், அது என்னை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிவிடும். அதற்கு அவர் கூறினார், இன்று அல்லாஹுவின் தீர்ப்பிலிருந்து காப்பாற்றக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் யாருக்கு கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள். இதற்குள்ளாக இருவருக்குமிடையே ஓர் அலை குறுக்கிட்டு விட்டது. மேலும் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் அவன் சேர்ந்து விட்டான். பின்னர், பூமியே, உனது நீர் முழுவதையும் விழுங்கிவிடு, வானமே நிறுத்திக்கொள் என்று கட்டளையிடப்பட்டது. அவ்வாறே நீர் வற்றிவிட்டது. கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது. மேலும் கப்பல் ஜூதி எனும் மலையில் நிலை கொண்டது. பிறகு கூறப்பட்டது, ஒழிந்து விட்டார்கள் அக்கிரமம் புரிந்த மக்கள். நூஹு தன் இறைவனிடம் பிரார்த்தித்து கூறினார், என் இறைவனே, என்னுடைய மகன் எனது குடும்பத்தைச் சார்ந்தவன். மேலும் திண்ணமாக உனது வாக்குறுதி உண்மையானதாகும். மேலும் தீர்ப்பளிப்பவர்களில் நீ மிகச் சிறந்தவனும் உயர்ந்தவனும் ஆவாய். அதற்கு அல்லாஹு பதிலளித்தான், நூஹே, திண்ணமாக அவன் உமது குடும்பத்தைச் சார்ந்தவன் அல்லன். அவன் ஒரு வீணான செயல் ஆவான். எதனுடைய உண்மை நிலையை நீர் அறிய மாட்டீரோ அதை பற்றி என்னிடம் கேட்காதீர். அறிவிலிகளில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று நான் உம்மை அறிவுறுத்துகிறேன். உடனே நூஹு பணிந்து கூறினார், என் இறைவனே, எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ அதை பற்றி உன்னிடம் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ என்னை மன்னிக்காவிட்டால், மேலும் அருள் புரியாவிட்டால் நான் அழிந்து போய்விடுவேன். கட்டளை அருளப்பட்டது, நூஹே, இறங்குவீராக. உம்மீதும் உம்முடன் இருக்கும் சமூகத்தின் மீதும் நம்முடைய சாந்தியும் அருள் வளங்களும் உண்டாகட்டும். மேலும் உங்களில் வேறு சில சமூகங்களும் தோன்ற உள்ளன. அவர்களுக்கு சொற்ப காலத்திற்கான வாழ்க்கை வசதிகளை வழங்குவோம். பிறகு நம்மிடமிருந்து துன்புறுத்தும் வேதனை வந்து அவர்களை பிடித்துக் கொள்ளும். நபியே, இவை மறைவான செய்திகளாகும். இவற்றை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். இதற்கு முன்னர் நீரும் இவற்றை அறிந்திருக்கவில்லை, உம்முடைய சமுதாயத்தினரும் இவற்றை அறிந்திருக்கவில்லை. எனவே பொறுமையை மேற்கொள்வீராக. நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்கே உரியதாகும். وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ إِنْ أَنْتُمْ إِلَّا مُفْتَرُونَ يَا قَوْمِ لَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ أَجْرًا إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى الَّذِي فَطَرَنِي أَفَلَا تَعْقِلُونَ وَيَا قَوْمِ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيَزِدْكُمْ قُوَّةً إِلَى قُوَّتِكُمْ وَلَا تَتَوَلَّوْا مُجْرِمِينَ قَالُوا يَا هُودُ مَا جِئْتَنَا بِبَيِّنَةٍ وَمَا نَحْنُ بِتَارِكِي آلِهَتِنَا عَنْ قَوْلِكَ وَمَا نَحْنُ لَكَ بِمُؤْمِنِينَ إِن نَّقُولُ إِلَّا اعْتَرَاكَ بَعْضُ آلِهَتِنَا بِسُوءٍ قَالَ إِنِّي أُشْهِدُ اللَّهَ وَاشْهَدُوا أَنِّي بَرِيءٌ مِّمَّا تُشْرِكُونَ مِن دُونِهِ فَكِيدُونِي جَمِيعًا ثُمَّ لَا تُنظِرُونَ மேலும் ஆது சமுதாயத்தினரிடம் அவர்களின் சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தவரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. நீங்கள் பொய்யானவற்றைத்தான் கடவுள்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். என் சமுதாயத்தினரே,
இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்த பிரதிபலனையும் கோரவில்லை. என்னுடைய கூலி என்னை படைத்தவன் பொறுப்பில் உள்ளது. நீங்கள் சிந்தித்துணர்வதில்லையா? மேலும் என் சமுதாயத்தினரே, உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள். பின்னர் அவன் பக்கம் திரும்புங்கள். உங்கள் மீது மழையை அதிகமாக பொழியும்படி செய்வான். மேலும் உங்களுக்கு வலிமைக்கு மேல் வலிமையை வழங்குவான். எனவே நீங்கள் பாவம் புரிபவர்களாகி இறைவனுக்கு அடிபணிவதிலிருந்து முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் பதில் கூறினார்கள், ஹூதே, நீர் எங்களிடம் தெளிவான சான்று எதனையும் கொண்டு வரவில்லை. மேலும் நீர் கூறுவதால் நாங்கள் எங்களுடைய கடவுள்களை விட்டுவிடக்கூடியவர்கள் அல்லர். மேலும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாகவும் இல்லை. எங்கள் கடவுள்களில் ஏதோ ஒரு கடவுள் உம்மை தாக்கியிருக்கிறது என்றே நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு ஹூது கூறினார், அல்லாஹுவை தவிர மற்றவர்களை அவனுடைய இறைமையில் நீங்கள் இணையாக்குகின்றீர்கள். அவற்றுக்கும் எனக்கும் திண்ணமாக எந்த தொடர்பும் இல்லை என்பதற்கு நான் அல்லாஹுவை சாட்சியாக்குகின்றேன். நீங்களும் சாட்சிகளாயிருங்கள். நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கெதிராக நடவடிக்கை மேற்கொள்வதில் எந்த குறையும் வைக்காதீர்கள். பிறகு சிறிதும் எனக்கு அவகாசம் அளிக்காதீர்கள். إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم فإن تولوا فقد أبلغتكم ما أرسلت به إليكم ويستخلف ربي قوما غيركم ولا تضرونه شيئا إن ربي على كل شيء حفيظ ولما جاء أمرنا نجينا هودا والذين آمنوا معه برحمة منا ونجيناهم من عذاب غليظ وتلك عاد جحدوا بآيات ربهم وعصوا رسله واتبعوا أمر كل جبار عنيد وأتبعوا في هذه الدنيا لعنة ويوم القيامة ألا إن عادا كفروا ربهم ألا بعدا لعاد قوم هود. திண்ணமாக நான் என்னுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதியுமாகிய அல்லாஹுவையே முழுவதும் சார்ந்திருக்கின்றேன். எந்த உயிரினமானாலும் அதன் குடுமி அவனுடைய பிடியிலேயே உள்ளது. நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான். நீங்கள் புறக்கணித்தால் புறக்கணித்துக் கொள்ளுங்கள். எந்த தூது செய்தியுடன் நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதனை நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். இனி என் இறைவன் உங்களுக்கு பகரமாக வேறொரு சமுதாயத்தினரை கொண்டு வருவான். நீங்கள் யாதொரு தீங்கும் அவனுக்கு இழைத்திட முடியாது. உறுதியாக என் இறைவன் அனைத்து பொருள்களையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். பிறகு நம்முடைய கட்டளை வந்தபோது நாம் நமது அருளால் ஹூதுக்கும் அவருடன் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கும் ஈடேற்றம் அளித்தோம். மேலும் கடுமையான வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றினோம். இவர்கள்தாம் ஆதி இனத்தவர். இவர்கள் தம் இறைவனின் சான்றுகளை மறுத்தார்கள். அவனுடைய தூதர்களின் அழைப்பையும் ஏற்கவில்லை. மேலும் சத்தியத்திற்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையையும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். இறுதியில் இவ்வுலகிலும் அல்லாஹ்வின் சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். மறுமை நாளிலும் அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளாகுவார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், ஆதி இனத்தவர்கள் தம் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், தூக்கி எறியப்பட்டார்கள். ஹூதுடைய சமுதாயத்தினரான ஆது மக்கள். وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره هو أنشأكم من الأرض واستعمركم فيها فاستغفروه ثم توبوا إليه إن ربي قريب مجيب قالوا يا صالح قد كنت فينا مرجوا قبل هذا أتنهانا أن نعبد ما يعبد آباؤنا وإننا لفي شك مما تدعونا إليه مريب قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني منه رحمة فمن ينصرني من الله إن عصيته فما تزيدونني غير تخسير ويا قوم هذه ناقة الله لكم آية
فذروها تأكل في أرض الله ولا تمسوها بسوء فيأخذكم عذاب قريب. சமூது இனத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அவன்தான் உங்களை பூமியிலிருந்து படைத்தான், மேலும் அதில் உங்களை வாழச் செய்துள்ளான். எனவே அவனிடம் மன்னிப்பு கோருங்கள், பின்னர் அவன் பக்கம் நீங்கள் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் அருகில் இருக்கின்றான், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனாக இருக்கின்றான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், சாலிஹே, இதற்கு முன்போ எங்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்குரியவராய் எங்கள் மத்தியில் இருந்தீர். இப்பொழுதோ எங்கள் மூதாதையர் வணங்கிக் கொண்டிருந்த கடவுள்களை நாங்கள் வணங்குவதை விட்டு எங்களை தடுக்கின்றீரே. மேலும் நீர் எந்த நெறியின் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அது பற்றி கடும் சந்தேகத்திலேயே நாங்கள் இருக்கின்றோம். அது எங்களை பெரும் மனக்கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, இதனையும் கொஞ்சம் சிந்தித்தீர்களா? நான் என்னுடைய அதிபதியிடமிருந்து தெளிவான ஒரு சான்றினை பெற்று அவன் தனது அருளையும் எனக்கு வழங்கியிருக்கும் நிலையில் நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார்? எனக்கு மேலும் இழப்பை ஏற்படுத்துவதைத் தவிர வேறு என்னதான் உங்களால் செய்ய இயலும்? மேலும் என் சமுதாயத்தினரே, பாருங்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஒட்டகம் உங்களுக்கு ஒரு சான்றாக திகழ்கின்றது. எனவே இதனை அல்லாஹ்வின் பூமியில் சுதந்திரமாய் மேய்வதற்கு விட்டுவிடுங்கள். இதற்கு யாதொரு தீங்கும் இழைக்காதீர்கள். அவ்வாறு தீங்கிழைத்தால் இறைவனின் வேதனை உங்களை பீடிப்பதற்கு வெகுநேரம் ஆகாது. فعقروها فقال تمتعوا في داركم 3 أيام ذلك وعد غير مكذوب. فلما جاء أمرنا نجينا صالحا والذين آمنوا معه برحمة منا ومن خزي يومئذ إن ربك هو القوي العزيز. وأخذ الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين كأن لم يغنوا فيها ألا إن ثمود كفروا ربهم ألا بعدا لثمود. ஆயினும் அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள். அப்போது சாலிஹ் அம்மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார், 3 நாட்கள் உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தவணை பொய்யானதல்ல. இறுதியில் நம் தீர்ப்புக்கான வேளை வந்துவிட்டது. இப்போது நமது அருளால் சாலிகையும் அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்தவர்களையும் காப்பாற்றினோம். மேலும் அந்நாளின் இழிவிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தோம். திண்ணமாக இறைவன் மாபெரும் வலிமையுடையவனும் அனைவரையும் மிகைத்தவனும் ஆவான். அக்கிரமம் செய்தவர்களை ஒரு பயங்கர ஓசை தாக்கியது. அவர்கள் தம் வீடுகளில் அப்படியே முகம் குப்புற வீழ்ந்து மடிந்து விட்டனர். அங்கு அவர்கள் வாழவே இல்லை என்பது போல். தெரிந்து கொள்ளுங்கள், சமூது இனத்தார் தம் இறைவனை நிராகரித்தார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், இறையருளிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் சமூது இனத்தார். وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَن جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَصِلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَأَوْجَسَ مِنْهُمْ خِيفَةً قالوا لا تخف إنا أرسلنا إلى قوم لوط وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد. மேலும் பாருங்கள், நம்முடைய வானவர்கள்
இப்ராஹீமிடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்றார்கள். அதற்கு உங்கள் மீதும் சாந்தி நிலவுக என்று இப்ராஹீம் பதிலளித்தார். பிறகு சிறிது நேரத்திற்குள் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வறுத்த கன்றின் மாமிசத்தை கொண்டு வந்தார். ஆனால் அவர்களின் கரங்கள் உணவை தொடவே இல்லை என்பதை இப்ராஹீம் பார்த்தபோது அவர்களை பற்றி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் அவர்களைக் கண்டு அவர் அஞ்சினார். அதற்கு அவ்வானவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், திண்ணமாக நாங்கள் லூத் சமூகத்தாரின் பால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அப்போது இப்ராஹீமுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் இதனை கேட்டதும் சிரித்தார். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கு பிறக்கப் போவது பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூபு பற்றியும் நற்செய்தி அறிவித்தோம். அதற்கு அவர், அந்தோ என் துர்பாக்கியமே, நானும் முதியவளாகிவிட்டேன், என்னுடைய கணவராகிய இவரும் முதுமை அடைந்து விட்டார், இந்நிலையில் எனக்கு குழந்தை பிறக்குமா? திண்ணமாக இது ஒரு வியப்புக்குரிய விஷயமாயிருக்கிறது என்று கூறினார். வானவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் கட்டளை குறித்து வியப்புறுகின்றீரா? இப்ராஹீமின் குடும்பத்தாரே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய வாழ்த்துக்களும் பொழிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹு பெரும் புகழுக்குரியவனாகவும் பெரும் மாட்சிமை உடையவனாகவும் இருக்கின்றான். فَلَمَّا ذَهَبَ عَنْ إِبْرَاهِيمَ الرَّوْعُ وَجَاءَتْهُ الْبُشْرَى يُجَادِلُنَا فِي قَوْمِ لُوطٍ إِنَّ إِبْرَاهِيمَ لَحَلِيمٌ أَوَّاهٌ مُنِيبٌ يَا إِبْرَاهِيمُ أَعْرِضْ عَنْ هَذَا إِنَّهُ قَدْ جَاءَ أَمْرُ رَبِّكَ وَإِنَّهُمْ آتِيهِمْ عَذَابٌ غَيْرُ مَرْدُودٍ وَلَمَّا جَاءَتْ رُسُلُنَا لُوطًا سِيءَ بِهِمْ وَضَاقَ بِهِمْ ذَرْعًا وَقَالَ هَذَا يَوْمٌ عَصِيبٌ وَجَاءَهُ قَوْمُهُ يُهْرَعُونَ إِلَيْهِ وَمِنْ قَبْلُ كَانُوا يَعْمَلُونَ السَّيِّئَاتِ قَالَ يَا قَوْمِ هَؤُلَاءِ بَنَاتِي هُنَّ أَطْهَرُ لَكُمْ فَاتَّقُوا اللَّهَ وَلَا تُخْزُونِ فِي ضَيْفِي أَلَيْسَ مِنكُمْ رَجُلٌ رَشِيدٌ قالوا لقد علمت ما لنا في بناتك من حق وإنك لتعلم ما نريد. இப்ராஹீமின் அச்சம் அகன்று குழந்தை பேறு பற்றிய நற்செய்தியால் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்ட போது லூத் இனத்தாரை பற்றி அவர் நம்மிடம் தர்க்கம் செய்யத் தொடங்கிவிட்டார். திண்ணமாக இப்ராஹீம் இரக்கமுடையவராகவும் மென்மையான உள்ளமுடையவராகவும் இருந்தார். மேலும் என் நிலையிலும் நம் பக்கம் மேலக்கூடியவராகவும் இருந்தார். இறுதியில் நம் வானவர்கள் அவரிடம் கூறினார்கள், இப்ராஹீமே, இவ்வாறு தர்க்கம் செய்வதை விட்டுவிடுவீராக. திண்ணமாக அதிபதியின் கட்டளை வந்தாகிவிட்டது. இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத வேதனை அவர்களிடம் வந்தே தீரும். மேலும் நம்முடைய வானவர்கள் லூத்திடம் வந்தபோது அவர் பீதியடைந்தார். மேலும் மனவேதனைக்குள்ளானார். மேலும் கூறலானார், இது துன்பமானதொரு நாளாகும். இந்த விருந்தாளிகளை கண்டதும் அவருடைய சமுதாயத்தினர் அவரது வீட்டை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள். அவர்கள் முன்பே தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். லூத் அவர்களிடம் கூறினார், என்னுடைய சமுதாயத்தினரே, இதோ என்னுடைய பெண்மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு மிகவும் தூய்மையானவர்களாவர். நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். என் விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தாதீர்கள். நேர்மையான சிந்தனை கொண்டவர் உங்களில் யாரும் இல்லையா? அதற்கு அவர்கள், உம்முடைய பெண்மக்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நீர் நன்கு அறிவீர். மேலும் நாங்கள் எதை விரும்புகின்றோம் என்பதையும் திண்ணமாக நீர் அறிவீர் என்று பதிலளித்தார்கள். قال لو أن لي بكم قوة أو آوي إلى ركن شديد قالوا يا لوط إنا رسل ربك لن يصلوا إليك
فأسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك إنه مصيبها ما أصابهم إن موعدهم الصبح أليس الصبح بقريب فلما جاء أمرنا جعلنا عاليها سافلها وأمطرنا عليها حجارة من سجيل منضود مسومة عند ربك وما هي من الظالمين ببعيد. அதற்கு லூத், அந்தோ உங்களை திருத்துகின்ற அளவுக்கு என்னிடம் வலிமை இருந்திருக்க கூடாதா? அல்லது நான் புகலிடம் பெறும் அளவுக்கு ஒரு வலிமை மிக்க துணை எனக்கு இருந்திருக்க கூடாதா என்று கூறினார். அப்போது வானவர்கள் அவரிடம் கூறினார்கள், லூத்தே, திண்ணமாக நாங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட வானவர்களாவோம். இவர்கள் உமக்கு எவ்வித தீங்கும் அளித்திட முடியாது. எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும்போது நீர் உம்முடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சென்றுவிடும். உங்களில் எவரும் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். ஆனால் உம்முடைய மனைவியை உம்மிடம் அழைத்துச் செல்ல வேண்டாம். ஏனெனில் எந்த வேதனை இம்மக்களை பீடிக்கப் போகிறதோ அந்த வேதனை திண்ணமாக அவளையும் பீடிக்கப் போகிறது. இவர்களை அழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அதிகாலையாகும். அதிகாலை வருவதற்கு வெகு நேரமாயிருக்கிறது. பிறகு நமது கட்டளைக்குரிய நேரம் வந்தபோது அந்த ஊரை தலைகீழாக புரட்டிவிட்டோம். மேலும் அதன் மீது சுட்ட களிமண் கற்களை தொடர்ந்து பொழியச் செய்தோம். அக்கற்கள் ஒவ்வொன்றும் இறைவனால் அடையாளம் இடப்பட்டிருந்தது. மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு இதுபோன்ற தண்டனை தொலைவில் இல்லை. وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ وَلَا تَنقُصُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ إِنِّي أَرَاكُمْ بِخَيْرٍ وَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ مُحِيطٍ وَيَا قَوْمِ أَوْفُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ بِالْقِسْطِ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ بَقِيَّةُ اللَّهِ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ وَمَا أَنَا عَلَيْكُمْ بِحَفِيظٍ. قالوا يا شعيب أصلاتك تأمرك أن نترك ما يعبد آباؤنا أو أن نفعل في أموالنا ما نشاء إنك لأنت الحليم الرشيد. மேலும் மதியன் வாசிகளிடம் அவர்களின் சகோதரர் ஷுஐபை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. மேலும் அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள். இன்று உங்களை நல்ல நிலையில் நான் காண்கின்றேன். ஆனால் விரைவில் துன்பம் சூழும் ஒரு நாளின் வேதனை உங்களை பீடிக்குமோ என நான் அஞ்சுகின்றேன். மேலும் என்னுடைய சமுதாயத்தினரே, நேர்மையான முறையில் முழுமையாய் அளந்து கொடுங்கள், முழுமையாய் நிறுத்துக் கொடுங்கள். மேலும் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து தராதீர்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள். அல்லாஹுவினால் மீதப்படுத்தப்பட்ட லாபமே உங்களுக்கு சிறந்ததாகும், நீங்கள் இறை நம்பிக்கையுடையோராயின். ஆயினும் நான் என் நிலையிலும் உங்களை கண்காணிப்பவன் அல்லன். அதற்கு அவர்கள், ஷுஐபே, எங்கள் மூதாதையர் வணங்கி வந்தவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்றா, அல்லது எங்களுடைய செல்வத்தை எங்கள் விருப்பப்படி பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்றா உம்முடைய தொழுகை உமக்கு கற்றுத்தருகிறது? உண்மையில் நீர் பெருந்தன்மையும் நேர்மையும் கொண்டவர்தாம் என்று ஏளனமாக கூறினார்கள். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا
وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب ويا قوم لا يجرمنكم شقاقي أن يصيبكم مثل ما أصاب قوم نوح أو قوم هود أو قوم هود أو قوم صالح وما قوم لوط منكم ببعيد واستغفروا ربكم ثم توبوا إليه إن ربي رحيم ودود. அதற்கு ஷுஐப் கூறினார், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்களே சற்று சிந்தியுங்கள். நான் என் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கின்றேன். அத்துடன் அவன் தன் சார்பிலிருந்து தூய்மையான உணவையும் எனக்கு வழங்கி இருக்கின்றான். அதற்கு பிறகும் உங்களுடைய தவறான செயல்களிலும் தடுக்கப்பட்டவற்றை உண்பதிலும் உங்களோடு எவ்வாறு நான் கூட்டுச் சேர முடியும்? மேலும் எவற்றை செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தடுக்கின்றேனோ அவற்றை நான் செய்வதற்கு ஒருபோதும் விரும்புவதில்லை. என்னால் முடிந்தவரை சீர்திருத்தம் செய்யவே நான் விரும்புகின்றேன். மேலும் நான் ஆற்ற விரும்புகின்ற அனைத்தும் அல்லாஹ்வின் பேருதவியை பொறுத்தே இருக்கின்றன. நான் அவனையே முழுமையாக சார்ந்து விட்டேன். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன். மேலும் என் சமுதாயத்தினரே, என்னோடு நீங்கள் கொண்டுள்ள பிணக்கும் பகைமையும் நூஹுடைய சமுதாயத்தினரை அல்லது ஹூது மற்றும் சாலிஹுடைய சமுதாயத்தினரை பீடித்தது போன்ற வேதனையில் உங்களையும் கொண்டு போய் சேர்த்துவிடக் கூடாது. மேலும் லூத்து சமூகத்தினரோ உங்களிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை. எனவே உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், பிறகு அவன் பக்கம் மீளுங்கள். திண்ணமாக என் இறைவன் கருணை பொழிபவனாகவும் தன் படைப்பினங்கள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றான். قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول وإنا لنراك فينا ضعيفا ولولا رهطك لرجمناك وما أنت علينا بعزيز قال يا قوم أرهطي أعز عليكم من الله واتخذتموه وراءكم ظهريا إن ربي بما تعملون محيط ويا قوم اعملوا على مكانتكم إني عامل سوف تعلمون من يأتيه عذاب يخزيه ومن هو كاذب وارتقبوا إني معكم رقيب ولما جاء أمرنا نجينا شعيبا والذين آمنوا معه برحمة منا وأخذت الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين كأن لم يغنوا فيها ألا بعدا لمدين كما بعدت ثمود. அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், ஷுஐபே, நீர் கூறுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரிவதில்லை. மேலும் எங்களுக்கிடையே நீர் வலிமை குன்றியவராக இருப்பதைத்தான் நாங்கள் காண்கிறோம். உம்முடைய குடும்பத்தார் இல்லை என்றால் எப்பொழுதோ உம்மை கல்லெறிந்து கொன்றிருப்போம். மேலும் நாங்கள் உம்மை மதிக்கும் அளவுக்கு நீர் எங்களிடையே வலிமையுடையவர் அல்லர். ஷுஐப் கூறினார், என் சமுதாயத்தினரே, அல்லாஹுவை விட என்னுடைய குடும்பத்தார்களையா அதிக வலிமையுள்ளவர்களாக நீங்கள் கருதுகிறீர்கள்? என்னுடைய குடும்பத்தாருக்கு அஞ்சுகின்றீர்கள், ஆனால் அல்லாஹுவை அலட்சியமாக புறக்கணித்து விட்டீர்கள். திண்ணமாக என்னுடைய அதிபதி நீங்கள் செய்கின்றவற்றை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான். என் சமுதாயத்தினரே, நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருங்கள், நான் எனது வழியில் செயல்பட்டுக் கொண்டிருப்பேன். இழிவுறுத்தும் வேதனை யாரை வந்தடையும் என்பதையும் யார் பொய் உரைக்கின்றார் என்பதையும் விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள்,
நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இறுதியில் நமது கட்டளைக்குரிய நேரம் வந்துவிட்டது. அப்போது நமது அருளால் நாம் ஷுஐபையும் அவருடைய நம்பிக்கை கொண்ட தோழர்களையும் காப்பாற்றினோம். மேலும் அக்கிரமம் செய்தவர்களை ஒரு பயங்கரமான ஓசை தாக்கியது. அவர்கள் தம் ஊர்களில் தலைகுப்புற வீழ்ந்து மடிந்தனர். அங்கு அவர்கள் வாழவே இல்லை என்பது போல. தெரிந்து கொள்ளுங்கள், இறையருளிலிருந்து மதியன் வாசிகளும் தூக்கி எறியப்பட்டார்கள், சமூது இனத்தார் தூக்கி எறியப்பட்டது போன்று. وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا وَسُلْطَانٍ مُبِينٍ إِلَى فِرْعَوْنَ وَمَلَئِهِ فَاتَّبَعُوا أَمْرَ فِرْعَوْنَ وَمَا أَمْرُ فِرْعَوْنَ بِرَشِيدٍ يَقْدُمُ قَوْمَهُ يَوْمَ الْقِيَامَةِ فَأَوْرَدَهُمُ النَّارَ وَبِئْسَ الْوِرْدُ الْمَوْرُودُ وَأُتْبِعُوا فِي هَذِهِ لَعْنَةً وَيَوْمَ الْقِيَامَةِ بِئْسَ الرِّفْدُ الْمَرْفُودُ ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ مِنْهَا قَائِمٌ وَحَصِيدٌ وَمَا ظَلَمْنَاهُمْ وَلَكِنْ ظَلَمُوا أَنفُسَهُمْ فَمَا أَغْنَتْ عَنْهُمْ آلِهَتُهُمُ الَّتِي يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ مِن شَيْءٍ لَمَّا جَاءَ أَمْرُ رَبِّكَ وَمَا زَادُوهُمْ غَيْرَ تَتْبِيبٍ. மேலும் மூசாவை ஃபிரவுன் மற்றும் அவனுடைய அரசு பிரமுகர்களிடம் நம் சான்றுகளுடனும் தூதுத்துவத்திற்கான வெளிப்படையான அத்தாட்சியுடனும் நாம் அனுப்பி வைத்தோம். ஆயினும் அம்மக்கள் ஃபிரவுனுடைய கட்டளையையே பின்பற்றினார்கள். அவனுடைய கட்டளை நேர்மையற்றதாக இருந்த போதிலும் மறுமை நாளில் அவன் தன் சமுதாயத்தினர் அனைவரையும் விட முன்னணியில் இருப்பான். மேலும் தன் தலைமையில் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். சேரும் இடங்களில் எத்துணை கொடிய இடமாகும் அது. மேலும் அம்மக்கள் மீது இம்மையிலும் சாபம் ஏற்பட்டது, மறுமையிலும் ஏற்பட்டே தீரும். வழங்கப்படும் வெகுமதிகளில் எத்துணை மோசமான வெகுமதி இது. இவை சில ஊர்களை பற்றிய வரலாறுகளாகும். அவற்றை நாம் உமக்கு எடுத்துச் சொல்கின்றோம். அவற்றில் சில இன்றும் இருக்கின்றன, சில முற்றிலும் அழிந்துவிட்டன. நாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். மேலும் இறைவனின் கட்டளை வந்துவிட்ட போது அல்லாஹுவை விடுத்து அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்த அவர்களுடைய கடவுள்கள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. நாசத்தை தவிர வேறு எந்த பயனையும் அவை அவர்களுக்கு தரவில்லை. وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدِيدٌ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِمَنْ خَافَ عَذَابَ الْآخِرَةِ ذَلِكَ يَوْمٌ مَجْمُوعٌ لَهُ النَّاسُ وَذَلِكَ يَوْمٌ مَشْهُودٌ وَمَا نُؤَخِّرُهُ إِلَّا لِأَجَلٍ مَّعْدُودٍ يَوْمَ يَأْتِ لَا تَكَلَّمُ نَفْسٌ إِلَّا بِإِذْنِهِ فَمِنْهُمْ شَقِيٌّ وَسَعِيدٌ فَأَمَّا الَّذِينَ شَقُوا فَفِي النَّارِ لَهُمْ فِيهَا زَفِيرٌ وَشَهِيقٌ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ إِنَّ رَبَّكَ فَعَّالٌ لِمَا يُرِيدُ وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ عَطَاءً غَيْرَ مَجْذُوذٍ فَلَا تَكُ فِي مِرْيَةٍ مِّمَّا يَعْبُدُ هَؤُلَاءِ مَا يَعْبُدُونَ إِلَّا كَمَا يَعْبُدُ آبَاؤُهُم مِّن قَبْلُ وَإِنَّا لَمُوَفُّوهُمْ نَصِيبَهُمْ غَيْرَ مَنقُوصٍ.
மேலும் அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களை இறைவன் தண்டிக்கும் போது அவனுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். திண்ணமாக அவனது தண்டனை வேதனை மிக்கதும் மிக கடுமையானதுமாகும். உண்மையில் மறுமை நாளின் வேதனை குறித்து அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் இதில் ஒரு சான்று இருக்கிறது. அது மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் நாளாகும். அன்று நடைபெறுகின்ற அனைத்தும் வெளிப்படையாகவே நடைபெறும். அந்நாளை கொண்டு வருவதில் நாம் அதிக தாமதம் செய்யப் போவதில்லை, நிர்ணயிக்கப்பட்ட சொற்ப காலத்தை தவிர. அந்நாள் வரும்போது இறைவனின் அனுமதியின்றி எந்த மனிதனும் பேச முடியாது. பிறகு அவர்களில் சிலர் துர்பாக்கியவான்களாகவும் வேறு சிலர் நற்பேருடையவர்களாகவும் இருப்பார்கள். எவர்கள் துர்பாக்கியவான்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள். அங்கு வெப்பம் மற்றும் தாகத்தின் கடுமையால் மூச்சிறைக்க கூச்சலிடுவார்கள், கதறுவார்கள். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கு அவர்கள் அதே நிலையிலேயே கிடப்பார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர. தான் நாடுவதை செய்வதற்கு முழு அதிகாரம் உள்ளவனாக அவன் இருக்கின்றான். மேலும் எவர்கள் நற்பேருடையவர்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர. முடிவுறாத அருட்கொடைகள் அங்கு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே நபியே, இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் கடவுள்கள் குறித்து நீர் சற்றும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இவர்களோ முன்பு தம் மூதாதையர் எவ்வாறு ஆராதனை செய்து வந்தார்களோ அவ்வாறே கண்மூடித்தனமாக ஆராதனை செய்து வருகிறார்கள். மேலும் திண்ணமாக நாம் இவர்களுக்குரிய பங்கினை யாதொரு குறைவுமின்றி நிறைவாக கொடுப்போம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ فَاخْتُلِفَ فِيهِ وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ وَإِنَّهُمْ لَفِي شَكٍّ مِّنْهُ مُرِيبٍ وَإِنَّ كُلًّا لَّمَّا لَيُوَفِّيَنَّهُمْ رَبُّكَ أَعْمَالَهُمْ إِنَّهُ بِمَا يَعْمَلُونَ خَبِيرٌ فَاسْتَقِمْ كَمَا أُمِرْتَ وَمَن تَابَ مَعَكَ وَلَا تَطْغَوْا إِنَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ وَلَا تَرْكَنُوا إِلَى الَّذِينَ ظَلَمُوا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون وأقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين واصبر فإن الله لا يضيع أجر المحسنين فلولا كان من القرون من قبلكم أولو بقية ينهون عن الفساد في الأرض إلا قليلا ممن أنجينا منهم واتبع الذين ظلموا ما أترفوا فيه وكانوا مجرمين. நாம் இதற்கு முன்பு மூசாவுக்கும் வேதத்தை அருளியிருக்கின்றோம். அது குறித்தும் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டது. இன்று உமக்கு அருளப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை ஏற்பதில் கருத்து முரண்பாடு கொள்ளப்படுவதைப் போன்று இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்படாதிருந்தால் கருத்து முரண்பாடு கொண்டவர்களுக்கிடையே எப்போதோ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். உண்மை யாதெனில் இவர்கள் இதனை குறித்து கடும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். மேலும் மனக்கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். மேலும் இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களுக்குரிய கூலியை நிறைவாக கொடுத்தே தீருவான். திண்ணமாக அவன் அவர்களின் செயல்கள் அனைத்தையும் நன்கறிந்தவனாயிருக்கின்றான். எனவே நபியே, நீரும் நிராகரிப்பையும் கீழ்ப்படியாமையையும் கைவிட்டு நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலின் பக்கம் திரும்பிய உம்முடைய தோழர்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது போன்று நேரான வழியில் நிலைத்திருங்கள். மேலும் அடிபணிவதற்கான வரம்புகளை மீறிவிடாதீர்கள்.
நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் திண்ணமாக உங்கள் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த அக்கிரமக்காரர்களின் பக்கம் சிறிதும் சாய்ந்து விடாதீர்கள். அவ்வாறு சாய்ந்தால் நரக நெருப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அல்லாஹ்விடமிருந்து உங்களை பாதுகாப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு எங்கிருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்காது. மேலும் பகலின் இரு ஓரங்களிலும் இரவு சிறிது கழிந்த நேரத்திலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. திண்ணமாக நன்மைகள் தீமைகளை களைந்து விடுகின்றன. அல்லாஹுவை நினைவு கூர்கின்றவர்களுக்கு இது ஓர் நினைவூட்டியாகும். மேலும் பொறுமையை கைக்கொள்வீராக. நற்செயல்கள் புரிவோரின் கூலியை திண்ணமாக அல்லாஹு வீணாக்குவதில்லை. பூமியில் குழப்பம் விளைவிப்பதை தடுக்கக்கூடிய நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமூகங்களில் இருந்திருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் மிக குறைவாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களை அம்மக்களிடமிருந்து நாம் காப்பாற்றினோம். ஆனால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள். மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள். وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ وَلَوْ شَاءَ رَبُّكَ لَجَعَلَ النَّاسَ أُمَّةً وَاحِدَةً وَلَا يَزَالُونَ مُخْتَلِفِينَ إِلَّا مَنْ رَحِمَ رَبُّكَ وَلِذَلِكَ خَلَقَهُمْ وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةٌ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ وَقُلْ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ اعْمَلُوا عَلَى مَكَانَتِكُمْ إِنَّا عَامِلُونَ وَانتَظِرُوا إِنَّا مُنتَظِرُونَ وَلِلَّهِ غَيْبُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِلَيْهِ يُرْجَعُ الْأَمْرُ كُلُّهُ فَاعْبُدْهُ وَتَوَكَّلْ عَلَيْهِ وَمَا رَبُّكَ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ மேலும் இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்தம் புரிவோராய் இருக்கும் நிலையில் நியாயமின்றி அழித்துவிடக்கூடியவன் அல்லன். இறைவன் நாடினால் நிச்சயம் மனித இனம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அவ்வாறு இல்லை. ஆதலால் இனி அவர்கள் மாறுபட்ட வழிமுறைகளில்தான் சென்று கொண்டிருப்பார்கள். மேலும் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டுமே மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகி இருப்பார்கள். இதற்காகவே, அதாவது தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கி சோதித்து பார்ப்பதற்காகவே அவன் அவர்களை படைத்துள்ளான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரை கொண்டும் திண்ணமாக நான் நரகத்தை நிரப்புவேன் எனும் இறைவனின் வாக்கு நிறைவேறிவிட்டது. நபியே, இறை தூதர்களின் வரலாறுகளிலிருந்து நாம் எடுத்துக் கூறும் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றின் மூலம் நாம் உமது இதயத்தை உறுதிப்படுத்துகிறோம். மேலும் இவற்றில் உமக்கு சத்தியத்தை பற்றிய அறிவும் கிடைத்தது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவற்றில் அறிவுரையும் நினைவூட்டலும் இருக்கின்றன. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்களை நோக்கி நீர் கூறும், நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருங்கள், நாங்கள் எங்கள் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். விளைவை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வானங்கள், பூமி ஆகியவற்றில் மறைந்துள்ள அனைத்தும் அல்லாஹ்வின் அதிகாரத்திற்குட்பட்டனவாகும். மேலும் அனைத்து விவகாரங்களும் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. எனவே நபியே, நீர் அவனுக்கே அடிபணிவீராக. மேலும் அவனையே முழுவதும் சார்ந்திருப்பீராக. நீங்கள் செய்து கொண்டிருப்பவை அனைத்தையும் இறைவன் கவனிக்காமல் இல்லை.